அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு, அவசரமான பதிவு, அவசியமான பதிவு அப்படின்னே சொல்லாங்க. எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி நமக்கு நாளானது ரொம்ப ரொம்ப அற்புதம் வாய்ந்த ஒரு நாளாகவே அமைஞ்சிருக்குது. இன்றைக்கி ஜூன் மாதத்தின் 25ஆம் தேதி, ஆணி மாதத்தின் 11ஆம் தேதி நிறைஞ்ச புதன்கிழமை நாளாக இருக்குது. இந்த புதன்கிழமையோடு சேர்ந்து நமக்கு ஆணி மாதத்திற்குண்டான அமாவாசை திதியும் இருக்குது. ஆணி மாத அமாவாசையை ஆஷாட அமாவாசை அப்படின்னு சொல்லுவாங்க. மேலும் இந்த நாளில் லா ஆஃப் அட்ராக்ஷன் படி பவர்ஃபுல்லான ஏஞ்சல் நம்பருக்கான சேர்க்கையும் அமைஞ்சிருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று இரவே இது குறித்து நான் சொல்லியிருந்தேன். இருந்தாலும் நேற்று இரவு அமாவாசை வீடியோ பார்க்காதவங்க இந்த வீடியோ தான் பார்க்குறீங்க அப்படிங்கும்போது இன்றைக்கி என்ன சிறப்புகள் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கி தேதி 25, அதே போல் இந்த வருஷமும் பார்த்திங்கன்னா 25வது வருடம். எப்போதுமே இந்த தேதியும் வருஷமும் அல்லது தேதியும் மாதமும் ஒரே மாதிரி நம்பர் ரிப்பீட்டாக வந்துச்சு அப்படின்னா அதை ஒரு பவர்ஃபுல் டே, ஏஞ்சல் டே, மேஜிக்கல் டே அப்படின்னு சொல்லலாம். மேலும் இந்த எண்களுடைய கூட்டுத்தொகை பாருங்கள், 2 + 5 அப்படின்னு ஆட் பண்ணும்போது நமக்கு 7ன்னு கிடைக்குது. அப்போ வருஷத்துலேயும் நம்ம ஆட் பண்ணும்போது 7ன்னு கிடைக்கும். இந்த 7 அப்படிங்கிற நம்பர் அளவில்லாத செல்வத்தை ஈர்த்து கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். நம்மளுடைய சேனலில் நிறைய பதிவுகளில் இந்த 7 எண்களுக்கு உண்டான அற்புத விளக்கங்களை எல்லாம் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இப்போது இந்த பதிவில் அதெல்லாம் சொல்லிட்டு இருந்தோம் அப்படின்னா டைம் வேஸ்ட் ஆகும். அப்புறம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரத்தை கரெக்ட் டைமுக்கு செய்ய முடியாமல் போகும். அதனால் இன்றைக்கி இந்த சிறப்பு இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. இவை தவிர இன்னொரு சிறப்பும் இருக்குது. இதை நம்மளுடைய சேனலில் தான் முதல் முறையாக சொல்கிறேன் அப்படிங்கிறதையும் நான் பெருமையாக எடுத்துக்கிறேன். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாஸ்டர் ஏஞ்சல் நம்பர் அப்படின்னு சொல்லக்கூடிய 1176க்கான சேர்க்கையும் இந்த நாளில் நமக்கு அமைஞ்சிருக்குது. இந்த எண்ணை பொறுத்த வரைக்கும் நம்ம இதை பயன்படுத்தி என்ன கேட்டோம்னாலும் அது கண்டிப்பாக கிடைக்கும்னு சொல்லுவாங்க. எப்பேற்பட்ட விஷயமா இருந்தாலும் சரி. அந்த எண்ணுக்கான சேர்க்கை எப்படி வருதுன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி ஆணி மாதத்தின் 11ஆம் தேதி இங்கே 11ன்னு நமக்கு கிடச்சிருது. அடுத்தது 7ங்கிறது இந்த தேதியில் கூட்டுத்தொகை வருது இல்லையா, 25, 2 + 5ன்னு ஆட் பண்ணும்போது 7ன்னு, அப்போ இங்கே நமக்கு வந்துடும். அடுத்தது 6ங்கிற நம்பர், இது ஜூன் மாதம் அப்படிங்கிறதுனால 6வது மாதம், இங்கே நமக்கு 6ன்னு அமைஞ்சிரும். அப்போ இத்தனை சிறப்புகளும் இந்த நாளில் சேர்ந்துருக்கிறதுனால இன்று இரவு 7 மணியிலிருந்து 7:59 நான் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையை நீங்கள் 7 முறை சொன்னீங்க அப்படின்னா மட்டுமே போதும். அற்புதமான பணவரவு ஏற்படும். 7 மடங்கு பணம் பெருகும் அப்படின்னே சொல்லலாம். ஏன் அந்த குறிப்பிட்ட டைமில் சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி 7 அப்படிங்கிற சேர்க்கை இருக்கிறதுனால தான் அந்த டைமை நம்ம சூஸ் பண்ணுறோம். இப்போ நீங்கள் 7:07 7:08 அந்த ஒரு நிமிஷத்துலேயும் நீங்கள் சொல்லலாம். எங்களுக்கு அந்த மாதிரி ஒரு நிமிஷத்துக்குள்ளார பண்ண முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா 59 நிமிஷத்தை எடுத்துக்கலாம். அதாவது 7 மணியிலேருந்து 7:59 அதுக்குள்ளே நீங்கள் நான் சொல்கிறது பண்ணிடலாம். இதுக்கு செய்யறதுக்கு ஏதாவது ரூல்ஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா, எந்த ஒரு ரூல்ஸுமே கிடையாது. ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம். பெண்கள் இது பீரியட்ஸ் டைமில் செய்யலாமான்னு கேட்டால் தாராளமாக செய்யலாம். பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் தாராளமாக செய்யலாம். இன்றைக்கி வீட்டில் அசைவம் செஞ்சுருந்தீங்க, சாப்பிட்ருந்தீங்கனாலும் தாராளமாக செய்யலாம். வீடியோ பார்க்கும் சமயத்தில் நீங்கள் ஆஃபீஸில் இருக்கீங்க, ட்ராவல் பண்ணிகிட்ருக்கிறீங்க அப்படின்னாலுமே அங்கேருந்தும் நீங்கள் இதை செய்யலாம். சரி, இது எப்படி செய்யணும், இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்திங்கன்னா, ₹1 நாணயம் தேவைப்படுது. இந்த ₹1 அப்படிங்கிறது மகாலட்சுமியின் அம்சமாக பார்க்கப்படுது. மேலும் அதிகப்படியான பணவரவை ஈர்த்து கொடுக்கக்கூடியது அப்படின்னே சொல்லலாம். மேலும் நான் சொன்னேன், இந்த டைம் பார்த்திங்கன்னா சுக்கிர ஓரையிலையும் இருக்கிறதுனால ரொம்ப ரொம்ப சிறப்பு. மேலும் சுக்கிரனுடைய அதிதேவதை யாருன்னு பார்த்திங்கன்னா மகாலட்சுமி தாயார். அப்போ மகாலட்சுமி தாயாருக்கு பிரியமான இந்த ₹1 நம்ம பயன்படுத்தும் போது அதிகப்படியான பலன்கள் நமக்கு கிடைக்கும். இப்போ இந்த ₹1 பரிகாரம் பண்ணுறதுக்கு முன்னாடி சுத்தமான தண்ணியில் கழுவிட்டு நல்லா ஒரு காட்டன் கிளாத் வச்சு நீங்கள் தொடச்சிக்கோங்க. அதன் பிறகு ஒரு அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க. யாருக்கிட்டையும் பேசாதீங்க, டிவி பார்க்காதீங்க, மொபைல் பார்க்காதீங்க. மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிட்டு உங்கள் முதுகுத்தண்டை நேராக வச்சுட்டு நல்லா டீப் ப்ரீத் எடுத்துக்கோங்க. இதன் மூலமாக நல்ல ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். அதன் பிறகு உங்களுடைய இடது கையில் இந்த ₹1 வச்சுக்கோங்க. வலது கை கொண்டு மூடிக்கோங்க. இப்போ கண்களை மூடி நான் சொல்லக்கூடிய இந்த சுவிட்ச் வேர்டையும் இந்த நம்பரையும் சொல்லுங்கள். ரெண்டுக்குமே அபரிமிதமான பலன்கள் நமக்கு கிடைக்கும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவுண்ட் 741, கவுண்ட் 741, கவுண்ட் 741 இதுதான்.
இந்த நம்பருக்கே தனி சக்தி உண்டு, இந்த சுவிட்ச் போர்டுக்கும் தனி சக்தி உண்டு. ரெண்டையும் இங்கே நம்ம காம்பினேஷனாக வந்து பார்க்குறோம். இப்போ இதை சொல்லி முடிச்ச கையோட உங்களை தேடி நிறைய பணம் வர மாதிரி அப்படியே நீங்கள் இமேஜின் பண்ணுங்கள். பர்ஸில் நிறைய பணம் இருக்குது, நம்மளுடைய பீரோவில் நிறைய பணம் இருக்குது, பேங்க்கில் நம்ம பேரில் நிறைய பணம் க்ரெடிட் ஆகுது. இந்த மாதிரிலாம் வந்து நீங்கள் கற்பனை பண்ணுங்கள். அதன் பிறகு இந்த ₹1 உங்களுடைய பர்ஸில் நீங்கள் வச்சுக்கோங்க. இது செலவு செய்யக்கூடாதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் செலவு செய்யலாம். இது செலவு செஞ்சீங்கனாலும் இதை விட 7 மடங்கு உங்களுக்கு பணம் வந்து தேடி வரும் அப்படிங்கிறது தான் இதனுடைய அம்சம். அதுக்காக தான் இதை வந்துட்டு நம்ம பயன்படுத்துகிறோம். சக்தி வாய்ந்த இந்த நாளில் சிம்பிளான இந்த எளிய பரிகாரத்தை எல்லாருமே செஞ்சு பலனடையுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.